வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஎஸ்டி சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் தி ஃபோக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே பூஜா மற்றும் நான் உங்கள் ஆர்ஜே அரவிந்த். சரி அரவிந்த், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்? இன்னைக்கு நான் அந்த பாட்காஸ்ட்டை வந்துட்டு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். கேள்வி கேட்க போறீங்களா? சரி கேளுங்க. ஒரு உழைப்பாளிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்ன? ஓகே, அவங்க பண்ற ஜாப்க்கான ப்ராப்பர் ரெகக்னிஷன் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸோட ஒர்க்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள ஆனர் பண்ணுற விதமாக May 1 இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே, அதாவது உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுது. ஓகே நைஸ். நீங்க வந்துட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்களே என்கிட்ட, அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வருது, சின்ன வயசுல எங்க அம்மா அப்பாட்ட நான் இதே கொஸ்டின் கேட்டேன். என்ன மாதிரி அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஏன்பா டெய்லி ஒர்க் பண்றீங்க, எதுக்கு வேலைக்கு போறீங்க, என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் எங்க அப்பாட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னையும் அம்மாவையும் நான் பத்திரமா பாத்துக்கணும்ல, அதுக்கு நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அதே நான் அம்மா கிட்ட கேட்டப்போ அம்மா வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு நல்லா அழகா வளர்ந்து நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும் இல்லையா, அதுக்கு நான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஆனா இப்ப இங்க என்ன கான்ட்ராஸ்ட்னா, இந்த கொஸ்டின் நான் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க கசின்ஸ் கிட்ட கேட்டேன். அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எங்களோட கரியர் அண்ட் பேஷன் நாங்க பில்ட் பண்ணிக்கிறதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் நாங்க ஒர்க் போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் அங்க தெரிஞ்சிச்சு. அப்போ டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்திருக்கு. கரெக்ட். நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சொன்னாங்கன்ட்டு. அப்போ ஆனா என்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லா ஒர்க்கும் வந்துட்டு ரெகக்னைஸ் ஆகப்படுறது இல்லைங்க. கரெக்ட். இந்த சொசைட்டில எவ்வளவோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களோட பார்ட் வந்துட்டு இந்த சொசைட்டில ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கும். ஆனா அவங்களுக்கான ப்ராப்பர் ரெகக்னிஷன் கண்டிப்பா கிடைச்சிருக்காது நான் சொல்லுவேன். ஆமாங்க. இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட லைஃபே பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனையோ தடவை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருப்போம், அவுட்டிங் போயிருப்போம், சாப்பிட போயிருப்போம், தியேட்டர் போயிருப்போம். அங்கே வந்து நம்ம எத்தனையோ ஒர்க்கர்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். ரெகுலரி நம்ம பார்க்குறோம் ஒர்க்கர்ஸ், அவங்க நம்ம வந்துட்டு ரெகுலராக தேங்க் பண்ணுறோமா, அவங்க பண்ணுற ஒர்க் நம்ம ரெகக்னைஸ் பண்ணி தேங்க் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். ஆமாங்க. இப்போ நான் மேலே சொல்லணும்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட லைஃப் அதாகப்பட்டது சன்ரைஸ் டு சன்செட் வரைக்கும் ஒர்க்கர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே பார்க்கலாம். இப்போ விடிய காலையில் நான் எந்திரிச்சிட்டு வாசப்படி போனால் அப்பா வந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. மார்னிங் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஆமாங்க. அப்போ நான் வந்துட்டு அந்த பேப்பர் நான் முழுசாக கூட படிச்சது கிடையாது. அந்த பேப்பர் வந்துட்டு யார் போட்டான்னு கூட நான் சில டைம் பார்த்தது கிடையாது. இப்போ யோசிக்கும் போது எனக்கு தெரியுது, அப்போ அந்த பேப்பர் போட்டவரை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் காலையில் எந்திரிச்சு இந்த பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கவுண்ட் பண்ணி எத்தனை வீட்டுக்கு கொடுக்கணும், இந்த டைம்குள்ளே அதை வந்துட்டு அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த அளவுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பேப்பர் போடுறவங்களுக்கே இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்போ அந்த பேப்பரை பிரிண்ட் அடித்தவங்க எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க. நைட்டு ப்ராப்பராக நியூஸ் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வெரிஃபிகேஷன் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அந்த பிரிண்ட் ஆன பேப்பரை வந்துட்டு கரெக்டாக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த இடத்துல வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? அவங்களாம் விடிய தூங்காமல் வேலை பார்த்துருப்பாங்கல்ல. காலையில் சுட சுட நம்மளுக்கு நியூஸ் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க விடிய எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லும்போது எனக்குலாம் அது வந்துட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆகுதுன்னு. ரியலைஸ் ஆகுதா? சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் அரவிந்த், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க காலைல பெட்ல இருந்து கூட எந்திரிக்க மாட்டாங்க. பெட்ல உட்கார்ந்துகிட்டே அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ஒரு காஃபி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யாரை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? இல்லையே. உங்களுக்கு யாரை பத்தி பேசுறேன்னு தெரியல? நானா? நீங்களே தான். இவர் எப்படின்னா காலைல பெட்ல இருந்து எந்திரிக்க கூட மாட்டாரு, ஆனா எனக்கு ஒரு காஃபி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கேட்பாரு. நீங்க கேட்குற அந்த காஃபி எப்படி பண்றாங்க, அந்த காஃபிக்கு தேவையான பொருட்கள் எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? பால் காஃபி பொருளை பண்ணுவாங்க. பால் வந்துட்டு அம்மா காலையில வாங்குவாங்க. பால். அந்த பாலுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி இருக்கு. காலைல படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்போ அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எழுப்பி விடுவாங்க. அப்போ வந்துட்டு எந்திரிக்க மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு போவேன். அப்படி டைம் ஆக எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களோட வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாய்ஸோட மாடுலேஷன் பயங்கரமாக மாறும். அந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அந்த மாற்றத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு பயமே வந்துடும் வச்சுக்கோங்களேன். எனக்குலாம் அப்படி ஆனது கிடையாது. சொன்ன ஒரு 5 செகண்ட்லேயே நான் வந்துட்டு எந்திரிச்சிருவேன். அவ்வளோ நல்ல பையன் போல. எத்தனை தடவை வாங்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி அம்மா எழுப்பிட்டதுக்கு அப்புறம் எந்திரிச்சிட்டு போய் பால் வாங்கிட்டு வான்னு அனுப்புவாங்க. ஸோ அம்மா சொல்லிட்டாங்களே பண்ணணுமே அப்படிங்கிறதுனால கலக்கத்தில் ரொம்ப சலிப்பாக பொறுமையாக படி இறங்கி போயிட்டு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அண்ணா 1 லிட்டர் பால் ஊற்றுங்கன்னு போய் நம்ம வந்து ஒரு மாதிரி சொங்கி மாதிரி போய் கேட்போம். ஆனால் அந்த பால்காரன் வந்துட்டு காலைல அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு பால் கறந்து அதை கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுக்குறப்போ அவங்க முகத்தில் டயர்ட்னஸே தெரியாது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பால் வேணுமாடா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக வந்துட்டு 2 டம்ளர் வச்சிருப்பாங்க. அந்த டம்ளரில் வந்துட்டு கரெக்டாக ஒரு 3 டம்ளர் ஊற்றுவாங்க. 3 டம்ளர் ஊற்றுவாங்கன்னா 1 லிட்டர் கணக்கு. ஸோ வந்துட்டு 3 டம்ளர் ஊற்றுவாங்க. அதை நான் கொண்டு போயிட்டு மேலே அம்மா கிட்ட கொண்டு போயிட்டு கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா, சில டைம் நானே வந்துட்டு இந்த மாதிரி எந்திரிச்ச உடனே அம்மா வந்துட்டு பால் வாங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் வந்துட்டு நானும் செழிப்பாக தான் போவேன். பால் வாங்கிட்டு சரி இதான் பால் தான் வாங்கியாச்சு, இப்போ நீ வந்துட்டு நமக்கு வேலை இல்லை, ஒரு 1 hour கேப் இருக்குது, போய் தூங்கலாம் அப்படின்னு நான் போய் போகும்போது கரெக்டாக அதான் கீழே போயிட்டே இல்லடா, அதான் பால் வாங்கிட்டே இல்லை, அப்படியே போயிட்டு மளிகை கடை போயிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு கொத்தமல்லியும் 1 கிலோ தக்காளியும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் காண்டாகும். பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்கெட் எடுத்து நான் போவேன். எங்க மளிகை கடைக்கு போவீங்களா இல்லை தள்ளுவண்டி கடைக்காரனாட்ட வாங்குவீங்களா? மளிகை கடை கொஞ்சம் தூரம் தான், ஆனால் அப்போ பார்த்து கரெக்டாக தள்ளுவண்டிக்காரர் வந்துடுவார். அந்த தள்ளுவண்டியில் இருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு இருக்கிற காய்கறி பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டு கூவிகிட்டே வருவார். அப்போ வந்துட்டு நான் சரி ஓகே
பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டப்புன்னு அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஓகே, ஸோ இது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் வந்துட்டு டெய்லி நிறைய வேஸ்ட் செய்யறது இல்லையா, அந்த வேஸ்ட்லாம் நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்து செப்பரேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டிலே இருந்தால் வீட்டிலே சேர்ந்து வீடு வந்துட்டு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த வேஸ்ட்லாம் ரெகுலர்லி டெய்லி மார்னிங் வந்துட்டு அதை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக சில முனிசிபல்லேருந்து ஒர்க்கர்ஸ் வருவாங்க, முனிசிபாலிட்டிலேருந்து ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கு நம்ம ப்ராப்பர் ரெகக்னிஷன் கொடுக்குறோமா? அவ்வளோக்குலாம் நானே வந்துட்டு அவ்வளோக்கு இல்லை. ஆனால் யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில அவங்க எவ்வளோ முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க இல்லையா. ஆமாம். ஸோ வந்துட்டு அவங்களுக்கான ப்ராப்பர் ரெகக்னிஷன் கிடைக்கும்னு நான் இந்த இடத்துல சொல்லுவேன். கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் ஒரு டே ஸ்காலரோட லைஃப்பில் இப்போ நீங்கள் காலையில் நம்ம எந்திரிச்சிட்டு வெளியே போகும்போது கிளீனஸ் பார்ப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் அறக்கப்புறம் நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் போவோம். Oh my God, yeah. ஆமாங்க, 8:30 காலேஜ் கூட 7 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஏறும்போது செம்ம கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் எப்படிடா போவோன்னு இருக்கும்போது கூட அந்த கண்டக்டர் நம்மக்கிட்ட வந்துட்டு, தம்பி எப்படிப்பா இருக்க, காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது அப்படின்னு கொஞ்சம் ஒரு 2 நல்ல வார்த்தை கேட்பாரு. மார்னிங்கோட மூடியை வந்துட்டு ஒரு குட் வைப்ஸில் தான் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. மார்னிங்லேருந்து நம்ம ஃபேஸ் பண்ண அந்த டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த அண்ணா வந்துட்டு ஒரு வார்த்தை, தம்பி எப்படிப்பா இருக்க, காலேஜில் எப்படி போகுதுன்னு சிரிச்ச முகத்தோட பஸ் ஏறுறப்ப கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு வார்த்தையை கேட்டோடனே போதும் மனசு அப்படியே காமாயி ஹாப்பி ஆகிடும். ஆமாங்க, காலையில் கிளம்புற அந்த பரபரப்பு எல்லாமே மறைஞ்சிடும். ஆனால் நீங்கள் இன்னொன்று கவனிச்சிருக்கீங்களா, நம்ம வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டுருப்போம், அந்த பஸ்ஸில் வந்துட்டு அவ்வளோ கூட்டமாக இருந்து நமக்கு வந்துட்டு வெயில் அடிக்குது, எப்படி அந்த டிராஃபிக்கில் நம்ம வந்துட்டு காலேஜ் போய் சேர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. அப்போ நீங்கள் அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக்கில் கூட அந்த வெயிலில் கூட ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. அதே கரெக்ட். அப்போ அவர் எவ்வளோ கிரேட் இல்லையா. ஓகே, இன்னும் இந்த டிராஃபிக் போலீஸ் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நீங்கள் வந்துட்டு சம்மர் சீசன்ஸில் பார்த்துருக்கீங்களா, டிராஃபிக் போலீஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேப் போட்டிருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்க, ஏதோ ஒயிட் கலர் தான் இருக்கும். ஒயிட் கலர்ல போட்டிருப்பாங்க. அது ஏன் ஒயிட் கலர்ல போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? சம் ரிஃப்ளெக்டிங் பர்பசஸ். ஓகே, கரெக்ட். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்ஸ்ல வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா, ஆப்வியஸ்லி. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அவங்க டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணும், ரோட்ல நின்று பண்றப்போ சன்லைட் டைரக்டா அவங்க மேலே படும், அவங்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடும் இல்லையா. ஸோ அதனால அந்த ஒயிட் கேப்போட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் சம் கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதனால they'll feel less tired and less heat. ஆமாங்க. இன்னொன்று கவனிச்சிருப்பீங்களா, இப்போதான் இந்த போர்ட்டபிள் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த சம்மர் டைம்ல இப்போதான் யூஸ் ஆகும். கரெக்ட். அந்த ஃபேனை வச்சுட்டு தொப்பியில் ஃபேனு, கையில் ஃபேனு, எல்லாம் ஃபுல்லாக ஃபேன் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஆமாம், நல்லது தானே. நல்லது தான். ஆமாம். இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம், அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்த உடனே முதல்ல பார்க்குறது யார்? செக்யூரிட்டி அண்ணா. அவரை பற்றி பேசலன்னா எப்படி? கண்டிப்பாக. ஆமாங்க. அவரை பார்த்த உடனே நான் ஸ்டார்டிங்லாம் அவரை பார்க்கும்போது அவர் ஒரு எப்படி சொல்ல வெறப்பானவர்னு நினச்சேன். இந்த மாதிரி எப்படி காலேஜ் ஐடி கார்டு எங்கடா அந்த மாதிரி கேட்குறவர்னு நினச்சேன். ஆனால் 2-3 நாள் வந்துட்டு கண்டினியூஸாக செக்யூரிட்டினா வணக்கம் அப்படின்னு வந்துட்டு இந்த டேகோட அப்படியே காட்டுவேன். அப்போ வந்துட்டு 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் அவரே வந்துட்டு ஒரு 4வது நாள், தம்பி எப்படிப்பா இருக்க அப்படின்னு வந்துட்டு கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ இருந்து எனக்கு வந்துட்டு எப்போ காலேஜ் போனாலும் அந்த ஒரு குட் வைப்ஸ் ஆரம்பிக்குதுன்னா அது செக்யூரிட்டி அண்ணங்கிட்ட தான் சொல்லுவேன். ஓகே, ஐடி கார்டு செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் பார்த்த வரைக்கும் செக்யூரிட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியிலேயே வந்துட்டு இந்த சம்மர் சீசன்ஸில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்டர் மில்க் வச்சு they'll be giving பட்டர் மில்க் டு பீப்புள். ரோட்டில் வந்து சும்மா பைக்கில் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்து டெலிவர் பண்ண போவாங்கல்ல அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து சும்மா ரோடு நடந்து போயிட்டு இருக்கவங்க தாகமாக இருக்கிற டைமில் they'll have பட்டர் மில்க். வந்துட்டு அதுக்கு அந்த இடத்துக்கு கூட they'll take care. ஹேட்ஸ் ஆஃப் தாங்க. ஆமாம். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் அந்த இடத்துல நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு, செக்யூரிட்டி வணக்கம்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நம்ம கிளாஸ் போகிறோம். 2 மாடி 3 மாடி ஏறி போகணுமா கிளாஸ் ரூமுக்கு. உள்ளே போனதுக்கப்புறமா கிளாஸ் ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க சில ஒர்க்கர்ஸ். நம்ம டெய்லி நம்ம கிளாஸ் ரூம் அவங்க க்ளீன் பண்ணுறதுனால தான் நம்மளால கிளாஸ் ரூம்குள்ளே உட்காந்துருக்க முடியுது. நீங்களே சொல்லுங்களேன், கிளாஸ் நீட்டாக இல்லைன்னா நீங்கள் உள்ளே போவீங்களா? டவுட்டு தாங்க. அந்த ஒரு படிக்கிற என்வாயன்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு ஆயமாதாங்கன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ வந்துட்டு நம்ம ஒழுங்காக உட்காந்து படிக்கணும், நம்ம சுத்தமான என்வாயன்மெண்ட்டில் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வந்து நமக்காக டெய்லி நம்ம கிளாஸ் ரூம்ஸை நீட்டாக வச்சுட்டு ஒரு அழகான என்வாயன்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ரெக்கக்னிஷன். ஆமாங்க. நம்ம எவ்வளோதான் குப்பை போட்டாலும் அது சலிச்சுக்காம க்ளீன் பண்ணுவாங்க ஆக்சுவலி. அப்போது நம்ம எத்தனை தடவை அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி ஐயா சாப்பிட்டுருக்கீங்களா, அம்மா சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டிருப்போம். ரொம்ப கம்மி தான். ஆமாங்க. இனிமேலாச்சும் நம்ம வந்துட்டு அது கேட்போம்னு நான் நம்புறேன். இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 8:30க்கு ஷார்ப்பாக பெல் அடிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட உள்ளே வருவாங்க. யாரு? நம்ம ஸ்டாஃப் தான். ஆமாம். உள்ளே வந்த உடனே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க இல்லையா. நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் லோ வாய்ஸில் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் எடுக்க போகாமல் என்னப்பா அவ்வளோதான் சத்தமா, இன்னும் கொஞ்சம் ஜோஷாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு கத்தி சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்துட்டு அந்த எனர்ஜி பூஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. அது பண்ணக்கப்புறம் தான் வந்துட்டு கிளாஸ்க்கே போவார். நம்ம வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக எப்போ குட் மார்னிங் சார் சொல்கிறோமோ அது வரைக்கும் சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க நம்மள. ஆமாங்க. இந்த கிளாஸில் 70 பேர் இருக்காங்கன்னா 70 பேரும் அவங்க சொந்த குழந்தைங்க மாதிரி அவங்க கெயின் பண்ணியிருக்க நாலேஜ் அண்ட் விஸ்டமை வந்துட்டு நமக்கு பாஸ் டவுன் பண்ணுவாங்க. என்னதான் நமக்கு வந்துட்டு போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சுன்ட்டு இல்லாமல்
எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இந்த புக்ஸ் இருக்குப்பா, இந்த புக்ஸில் வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும், நீங்களாம் அதை படிச்சு பாருங்கள், எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ கிரேட்ல. கரெக்ட். அதே மாதிரி என்னதான் நம்மளுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலுமே நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ், இந்த சொசைட்டியை போய் ஃபேஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ் நமக்கு தேவைப்படும் இல்லையா, அந்த நாலேஜ் நம்மளுக்கு சேர்த்து கொடுக்குறதா நம்ம ஸ்டாஃப்ஸோட மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம 2 பேர் 3 பேர் உட்காந்துக்கலாம் கண்டினியூஸா, அதுக்கு மேலே உட்காந்துருக்க முடியாது, ஒரு சின்ன பிரேக் தேவைப்படும் இல்லையா, எப்படா பிரேக் பீரியட் விடுவாங்க, எப்படா வந்துட்டு நம்ம கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகராகவே இருப்போம். நம்ம 10:15 பெல் அடிச்ச உடனே எல்லாருமே அறக்க பறக்க கேன்டீனுக்கு போயிட்டு அங்கே டீ மாஸ்டரும் காஃபி மாஸ்டரும் இருப்பாங்க. அங்கே போயிட்டு அண்ணா ஒரு காஃபி, அண்ணா ஒரு டீ நம்ம சொன்னால் அவங்க வந்துட்டு தம்பி சக்கரை தூக்கலாவா கம்மியாவா, ஸ்ட்ராங்காவா இல்லை லைட்டாவா அப்படின்னு வந்து ஒரு பாசமாக கேட்பாங்க. பார்த்தீங்களா, அவங்க ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு அவங்க சும்மா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டீ காஃபி போட்டு கொடுத்தா அவங்களுக்கு போதும். ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அக்கறையாக பாசம் எடுத்து நமக்கு எப்படி காஃபி வேணும், நமக்கு நம்ம டேஸ்ட் எப்படி அப்படிங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டீ காஃபி போட்டு தருவாங்க. பார்த்து பண்ணி தருவாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு டீ குடிச்சா போதுங்க, நாள் ஃபுல்லாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நம்ம இருப்போம். ஆமாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரி தான் லஞ்ச் டைமில் நீங்கள் போனீங்கன்னா சுட மீல்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஆமாம், அதை பற்றி பேசலாம்னா இப்படி அவங்க வந்துட்டு அந்த சுட மீல்ஸ் கொடுக்கும்போது நம்ம எத்தனை தடவை வந்துட்டும் போது நம்ம வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லியிருப்போம்? ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருப்போம். ஆமாங்க. நான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவேன். ஆனால் அவங்க கொடுத்தக்கப்புறம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டோன்னா அவங்க ஓகே வந்துட்டு கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. சார் நம்ம பாசமாக போட்டு கொடுத்தா தம்பி தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டானேன்னு சொல்லி அதை அவங்க டேவே மேக் பண்ணிடும். கரெக்டாங்க. இப்போ வந்துட்டு லஞ்சும் முடிஞ்சிச்சு, கிளாஸும் முடிஞ்சிச்சு, சாயந்தரம் 4 மணி 5 மணி ஆகும்போது காலேஜ் டைமும் முடிஞ்சிடும். கிளாஸ்லாம் முடிஞ்சக்கப்புறம் செம்ம டிராஃபிக் இருக்கும். ஸோ அந்த டிராஃபிக்கில் வந்துட்டு நீங்கள் பஸ்ஸில் போகிறதுனா செம்ம கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆமாம், அதனால் நான் பைக் டாக்ஸி புக் பண்ணிடுவேன். பைக் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வந்துட்டு டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் சரி, அவர் எனக்கு யாருன்னு கூட தெரியாது, இருந்தாலும் என்னை அவ்வளோ கேர் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூராக என்னை வந்துட்டு என் வீட்டில் வந்துட்டு ட்ராப் பண்ணிடுவார். ஓகே, இந்த பைக் டாக்ஸி பற்றி பேசிட்டீங்க, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ அதெல்லாம் அடுத்து அதானே பேச வரேன், வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இடிக்கிற மழை இருந்தால் கூட சரி, என் ஃபுட்டு வந்துட்டு ஒரு துளி டேமேஜ் இல்லாமல் சுட வந்துட்டு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்ல வரதை பார்த்தா புயலோஞ்சு மழை பெஞ்சு வெயில் அடித்தாலும் உங்கள் ஃபுட்டு கரெக்டாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துரும் டைமுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? ஆமாங்க. ஆனால் நான் இன்னொன்று கவனிச்சிருக்கேன், நான் எத்தனையோ தடவை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவங்க என்கிட்ட இந்த மாதிரி ப்ரோ டிப்ஸ் அப்படின்னு கேட்டதை விட ப்ரோ நல்ல ரேட்டிங் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதான் அதிகம். இது நானும் கவனிச்சிருக்கேன். அடிக்கடி நம்ம காலேஜ் லஞ்ச்லாம் ஆர்டர் பண்ணுறப்போ அவங்க வந்துட்டு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டதை விட ரேட்டிங் போட்டுருங்க அப்படின்னு தான் சிரிச்ச முகத்தோட சொல்லுவாங்க. அதை பார்க்கும் போதே நல்ல ரேட்டிங் கொடுக்கணும், நமக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பசியில் அப்படின்னு நினைக்கிறப்போ. ஆமாங்க. வீட்டில் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜில் எதுவும் இருக்காது எனக்கே தெரியும், இருந்தாலும் சரி என் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக திருப்பி ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், ஏதாச்சும் புதுசாக முளைச்சிருக்கான்ட்டு. எதுவும் இருக்காது. அப்போ வந்துட்டு அந்த சோக முகத்தோட அம்மா கிட்ட போயிட்டு அம்மா வீட்டில் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது சரிடா ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ ஒரு குஷி வரும் பாருங்க. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு வேறு லெவலுங்க, பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். கரெக்ட் தான். ஆமாம், அப்போ தான் எனக்கு வந்துட்டு அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் கடவுளாக தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் வந்துட்டு மார்னிங் டு நைட் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும். நம்ம ஒரு முக்கியமான ஒர்க்கரை மறந்துட்டோம். யாரு? நம்ம அம்மா தான். கரெக்டுங்க. நம்ம காலைல பாசமாக எழுப்பி விட்டு, அப்படி டக்குன்னு எந்திரிக்கலாம், பாசம் இல்லாமல் கொஞ்சம் தட்டி எழுப்பி விட்டு அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தட்டி எழுப்பி விட்டுட்டு காலைல நம்மளுக்காக எந்திரிச்சு நம்மளுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி, நம்ம பட்னியோட காலேஜ் போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ஊட்டி விட்டு, அதுக்கப்புறமா நம்ம மத்தியானம் லஞ்சில் பட்னி கிடக்கூடாதுன்னு சொல்லி லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு காலேஜ்க்கு அறக்க பறக்க கிளம்புற அந்த டைமில் ஒரு வாய் சாப்பிட்ற சொல்லி பாசமாக ஒரு வாய் ஊட்டி விட்டு அனுப்பி விடுவாங்க. அந்த பாசம்லாம் எதுக்குமே ஈடுன கிடையாது. கரெக்டாக சொன்னீங்க. இப்போது நம்ம காலேஜ் முடிச்சுட்டு டயர்டாக வருவோம், அவங்களும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு டயர்டாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் தம்பி காலேஜில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டயர்ட்னஸ் எல்லாம் மூஞ்சியில் காட்டாமல் என்கிட்ட கேட்டுட்டு, நான் வந்துட்டு காலேஜில் என்ன நடந்துச்சோ அந்த நாள் ஃபுல்லாக சொல்லி அவங்க வந்துட்டு அதை பொறுமையாக கேட்டுட்டு சரிப்பா நைட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பாங்க. இவ்வளோ கிரேட்டில் அம்மா இஸ் ஆல்வேஸ் கிரேட். ஆமாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போது பெஸ்ட் ஒர்க்கர் இந்த ஹவுஸ் வந்துட்டு மதர்ன்னு சொன்னீங்க இல்லையா, பட் பெஸ்ட் ஒர்க்கர்ஸ் இந்த ஹவுஸ் 2 பேர் இருக்காங்களே. அப்பாவை பற்றி சொல்கிறீங்களோ? ஆமாம், அப்பாவுக்கு தான் பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஃபீஸு, பாக்கெட் மணின்னு எவ்வளோ கொடுத்து நம்மளை பார்த்து வளர்க்குற அப்பாவை பற்றி பேசலாம்னா எப்படி? எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஹீரோ கண்டிப்பாக அவங்க அப்பாவை தான் இல்லை இருப்பாங்க. ஆமாம், என்ன தான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்காக இருந்தாலும் நைட்டு வந்துட்டு என்கிட்ட எப்படி போச்சு, இனிமேல் வந்துட்டு ஃப்யூச்சரில் நீ தான் வீட்டிலலாம் பார்த்துக்கணும் அந்த மாதிரி சொல்ல வந்துட்டு என்னை வளர்த்திருக்காங்க. கரெக்ட். இது கூட இல்லாமல் என்னோட நீ பெரிய ஆகணும்டா, அப்பானால இவ்வளோ தானே பண்ண முடியும் அப்படின்னா நம்ம சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா. ஆனால் ஒரு பையனுக்கு ஒரு அப்பானால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியும். இப்போ பண்ணதெல்லாம் சேர்த்தி நம்ம வந்துட்டு ஒரு 10 மடங்காச்சும் அட்லீஸ்ட் வந்துட்டு நம்ம திருப்பி செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. ஓகே, ஸோ வந்துட்டு நம்ம லைஃப்பில் என்னதான் நிறைய ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் அம்மா அப்பா வில் ஆல்வேஸ் பி த ஃபேவரட். கரெக்டாக?
ஓகே, ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இந்த பேசினோம் இல்லையா ஒர்க்கர்ஸ் பற்றி, ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்பில் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. பேசிக்கலி வந்துட்டு நம்ம இத்தனை ஒர்க்கர்ஸ் டைரெக்டாக இன்வால்வ் ஆயிருக்காங்கிறத பேசணும். ஆனால் இதையும் தாண்டி நிறைய ஒர்க்கர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம போடுற சட்டை வரைக்கும், ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணுற ஹேர் கட், நம்ம வந்து ப்ராப்பராக வெல் க்ரூம்டாக போகிறோம், அதுக்கு பின்னாடி ஒரு ஒர்க்கர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்பில் மார்னிங் டு நைட் நம்ம வந்துட்டு பண்ணுற எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியுமே ஒரு ஒர்க்கர் வந்துட்டு கண்டிப்பாக இருப்பாங்க. தேங்க் பண்ண ஆரம்பிச்சா ஒரு பாட்காஸ்ட் பத்தாது, பட் ஸ்டில் நம்ம எல்லாத்தையும் தேங்க் பண்ணலாம். கண்டிப்பாக. பிஎஸ்ஜி கம்யூனிட்டி ரேடியோ மற்றும் பிஎஸ்டி ரேடியோ சார்பாக அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஎஸ்ஜி சமுதாய வானொலி 107.8, கோவையின் முதல் சமுதாய வானொலி, வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜி அரவிந்த் மற்றும் நான் உங்கள் ஆர்ஜி பூஜா.